Welcome back to our channel TNPSC Learning. இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இனிமேல் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே நீங்கள் வந்து அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ நம்ம வந்து எல்லா யூனிட்டுமே கவர் பண்ண போகிறோம். உங்களுக்கு PGTRB தட் இஸ் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கான எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதான் வந்துட்டு நம்மளோட கம்ப்யூட்டர் சிஸ்டம் யூனிட் 1ஓட சிலபஸ். இதில் வந்து நம்ம நம்பர் சிஸ்டம் ஆல்ரெடி முடிச்சிருக்கோம், பூலியன் அல்ஜிப்ரா ஆல்ரெடி முடிச்சாச்சு, டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸ் வந்து முடிச்சாச்சு. இப்போ பேசிக் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் டிசைன் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து ஸ்டோர் ப்ரோக்ராம் ஆர்கனைசேஷன் ஒரு தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது. தென் இன்ஸ்ட்ரக்ஷன் கோட்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. தென் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பார்த்தாச்சு. இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து கம்ப்யூட்டர் ரெஜிஸ்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். தென் டைமிங் அண்ட் கண்ட்ரோல், மெமரி, ரெஃபரன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இன்புட் அவுட்புட் இன்ட்ரப்ட், இதெல்லாம் வந்துட்டு இன்புட் அவுட்புட் அப்புறம் இன்ட்ரப்ட்ஸ் இதெல்லாம் பார்க்க போகிறோம். இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் மட்டும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை தவிர மீதி எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். The next topic is registers. ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ரெஜிஸ்டர் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. நிறைய ஃப்ளிப் ஃப்ளாப் சேர்ந்தது தான் வந்துட்டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். ஃப்ளிப் ஃப்ளாப் எப்படின்னா சிங்கிள் பிட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம வந்து அந்த மெமரி கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நிறைய ஃப்ளிப் ஃப்ளாப்ஸை வந்து நம்ம கம்பைன் பண்ணோம் அப்படின்னா ரெஜிஸ்டர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ரெஜிஸ்டர்ஸ் எதுக்காக அப்படின்னா டு அக்காமடேட் ஹியூஜ் நம்பர்ஸ் ஆஃப் பிட்ஸ். Okay, we must utilize an n bit registers with n flip flop. ஒரு n flip flop இருந்தால் தான் நமக்கு n bit registers வந்து ஃபார்ம் பண்ண முடியும். Okay, general purpose registers are essential components with each CPU. அதாவது சிபியூக்குள்ளே இருக்கிற ஒரு முக்கியமான காம்போனண்ட் என்ன அப்படின்னா ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர். இதோட ஒர்க்கிங் பார்க்கலாம். when we provide the system with input, the input is stored in ரெஜிஸ்டரில் வந்து ஸ்டோர் ஆகும். இந்த சிஸ்டம் ரிட்டர்ன்ஸ் ரிசல்ட்ஸ் ஆஃப்டர் ப்ராசஸிங். ஒரு ரிசல்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணி கிடச்சிதுன்னா அந்த ரிசல்ட்டும் அகெயின் வந்து எங்கே தான் இருக்கும் அப்படின்னா அந்த ரெஜிஸ்டரில் தான் இருக்கும். ஓகேவா, அந்த ரெஜிஸ்டர் நம்ம ரிசல்ட் எங்கேருந்து கெட் பண்ணுவோம் அப்படின்னாலும் அந்த ரெஜிஸ்டர்லேருந்து தான் கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து சிபியூ வந்து அதை ரொம்ப எல்லா டேட்டாஸ் எடுக்கிறதுக்கு, ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த சிபியூ தான் வந்து யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணுது. ரெஜிஸ்டர்ஸ் ஆர் பெர்ஃபார்ம்ட் பேஸ்ட் ஆன் 3 ஆப்ரேஷன்ஸ். என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் வந்து ரெஜிஸ்டரில் மெயினாக இருக்குது அப்படின்னா ஃபெச், டீகோட், எக்ஸிக்யூட். ஃபெச் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ரிட்ரீவ் தான். ஓகேவா, ஏதாச்சும் ஒரு டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுறது தான் வந்து ஃபெச் அப்படிங்கிறது. என்ன அப்படின்னா மெயின் மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கிறத ஜஸ்ட்டு நம்ம ரிட்ரீவ் பண்ணுறத தான் வந்துட்டு ஃபெச் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெஜிஸ்டர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். Decode அப்படிங்கிறது decode operation is used to interpret the instruction, which means that the CPU will determine which operation has to be carried out on the instruction after the instructions have been decoded. First ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னா அதை மெஷின் அண்டர்ஸ்டாண்டபிளாக வந்துட்டு டீகோட் பண்ணிவிட்டு அப்புறமா CPU வந்து டிசைட் பண்ணும் அதை வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் வந்து டீகோட் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸிக்யூட். த சிபியூ மேனேஜஸ் த எக்ஸிக்யூட் ஆப்ரேஷன். அப்புறமா அந்த பர்டிகுலர் பேட் அப்படின்னா அந்த அடிஷன் ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறது தான் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்கிறது. அடிஷன் ப்ராசஸ் முடித்து அதோட ரிசல்ட்டை வந்து அகெயின் வந்து மெமரியில் ஸ்டோர் பண்ணுறோம். தென் வந்து யூசருக்கு ஸ்க்ரீனில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்கிறது. இதுதான் 3 இம்பார்ட்டண்ட் ஆப்ரேஷன்ஸ் தட் ஆர் பெர்ஃபார்ம்ட் பேஸ்ட் ரெஜிஸ்டர்ஸ் ஆர் பெர்ஃபார்ம்ட் பேஸ்ட் ஆன் தீஸ் 3 ஆப்ரேஷன்ஸ். ஓகே, types of registers: general purpose registers, then status and control registers, special purpose register, status and control registers. Okay, இது வந்து நியூ ஹெட்டிங். status and control registers என்ன பண்ணுது அப்படின்னா report and allow modification of the state of the processor and the programs being executed. இது எல்லாமே ஆல்ரெடி வந்து நம்ம ரெஜிஸ்டர்ஸ்ன்னு ஒரு டாப்பிக்கில் வந்து முன்னாடி படிச்சிருக்கோம். ஓகேவா, நம்ம சிலபஸ் படி ஆல்ரெடி வந்துட்டு எடுத்த டாபிக் தான் இது. வெயிட் அ மினிட். ஓகே, நம்ம இது ஒர்க் இல்லையா, இதில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு
முன்னாடி இந்த இதெல்லாம் பார்த்துட்டோம். ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் கவுண்டர்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம இந்த ரெஜிஸ்டர்ஸ் பற்றி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணாலே போதும். எனிஹவ் இதில் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக வந்து ரெஜிஸ்டர்ஸ் பற்றி நிறைய ரெஜிஸ்டர்ஸ் பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ தியரிட்டிக்கலாக இருக்கிறதுனால நீங்கள் ஜஸ்ட்டு நோட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா they are mainly used for எதுக்காக அப்படின்னா for operands, for logical and arithmetic operation, address calculationக்கு, then memory pointers, இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். 3 types, இந்த மெயின் டைப்ஸ்லாம் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? டேட்டா ரெஜிஸ்டர்ஸ், ஜென்ரல் பர்பஸ் டேட்டா ரெஜிஸ்டர்ஸ்னால் டேட்டா ரெஜிஸ்டர் கன்சிஸ்ட் ஆஃப் 432 பிட் டேட்டா ரெஜிஸ்டர்ஸ். அது என்ன 4 டைப்ஸ் அப்படின்னா AX, that is known as accumulator register, BX னா என்னது base register, CX னா count register, DX னா data register. இது எல்லாமே 16 bit. ஓகேவா? AX, BX, CX, DX எல்லாமே 16 bits. They are split into 2 8-bit registers. A அப்படின்னா AH and AL, high, low, அது மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ வந்துட்டு இதில் ஒரு 8 பிட் இருக்கும், இதில் ஒரு 8 பிட் இருக்கும். இது ரெண்டும் சேர்த்தா நம்ம AXன்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த AX வந்து எப்படி டிவைட் ஆகிருக்கும் அப்படின்னா AH அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு 8 பிட்டும், தென் AL அப்படின்ட்டு செகண்ட் 8 பிட்டும் இது மாதிரி டிவைட் ஆகி இருக்கும். அதே மாதிரி தான் BX அப்படிங்கிறதும் BH, BLன்னு ரெண்டு 8 பிட் ரெஜிஸ்டர் சேர்ந்தது தான் இந்த BX. CXும் வந்து CH, CL. DX அப்படிங்கிறதும் DH, DLன்னு ரெண்டு 8 பிட் ரெஜிஸ்டர் சேர்ந்து தான் இந்த DXன்னு ஒரு 16 பிட் ரெஜிஸ்டர்ஸாக வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாயிண்டர் ரெஜிஸ்டர். பாயிண்டர் ரெஜிஸ்டர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா SP அப்படின்னா ஸ்டாக் பாயிண்டர், தட் இஸ் யூஸ் டு பாயிண்ட் த ப்ரோக்ராம் ஸ்டாக். இதோட இட் டிசைனேட்ஸ் த ஐட்டம்ஸ் அட் த டாப் ஆஃப் த ஸ்டாக். ஸ்டாக்னாலே எப்போவுமே டாப் ஆஃப் த ஸ்டாக்கை தான் பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ த ஸ்டாக் பாயிண்டர் வில் பி என்னவா இருக்கும் அப்படின்னா FFEH இஃப் த ஸ்டாக் இஸ் எம்டி. எம்டியாக இருந்ததுன்னா அதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா FFE ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. ஓகேவா? அதனால தான் H அப்படின்னு போட்டிருக்கோம். தட் இஸ் வந்து அதோட பேஸில் வரும் H. இதுதான் வந்துட்டு அதோட வேல்யூவாக இருக்கும். எப்போ அப்படின்னா ஸ்டாக் எம்டியாக இருந்ததுன்னா ஸ்டாக் பாயிண்டரோட வேல்யூ இதுவாக இருக்கும். தென் BP அப்படிங்கிறது பேஸ் பாயிண்டர் யூஸ் டு பாயிண்ட் டேட்டா இந்த ஸ்டாக் செக்மெண்ட்டில் இருக்கிற டேட்டாஸை வந்து பாயிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது பேஸ் பாயிண்டர். we can utilize the base pointer to access the data in other segments like SP. ஸ்டாக் பாயிண்டரில் இருக்கிற அதர் செக்மெண்ட்ஸில் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம். இட் மோஸ்ட்லி சர்வ்ஸ் அஸ் அ வே டு ஆக்சஸ் பேராமீட்டர்ஸ் கிவன் வயா ஸ்டாக் வழியாக நம்ம கொடுக்குற பேராமீட்டர்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தான் இதை நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம். இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது the 16 bit write mode bits of the 32 bit ESI and EDI index registers. ஓகேவா? இது வந்து 32 பிட்டாக இருந்தாலும் அதோட 16 ரைட் மோஸ்ட் பிட் வந்து நம்ம 16 ரைட் மோஸ்ட் பிட் ஆஃப் த 32 பிட். ஓகேவா? புரிஞ்சிச்சா? இந்த 32 பிட் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸோட ரைட் மோஸ்ட் 16 வந்து 16 தான் வந்துட்டு நம்ம இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். SIDI அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா SIDIலாம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அடிஷன் சப்ராக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். SI அப்படிங்கிறது சோர்ஸ் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர், DI அப்படிங்கிறது டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர். ஓகேவா? ஸ்பெஷல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா CS, DS, SS, ES, FS அண்ட் GS ரெஜிஸ்டர்ஸ். எங்கேருந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது. ஸோ தியரிட்டிக்கலாக நம்ம என்னென்ன ஓவராலாக வந்து இருக்குதோ அதெல்லாமே ஜஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்துக்கிற மாதிரி இருந்தால் நல்லது. ஸோ CS அப்படிங்கிறது கோட் செக்மெண்ட் ரெஜிஸ்டர். இது வந்து ஒரு 16 பிட் ரெஜிஸ்டர். ஹோல்ஸ் த அட்ரஸ் ஆஃப் த 64 KB செக்ஷன் டுகெதர் வித் CPU இன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட் பாருங்கள், DS அப்படிங்கிறது டேட்டா செக்மெண்ட் ரெஜிஸ்டர். இதுவும் வந்து 64 KB செக்மெண்ட் ஆஃப் அ ப்ரோக்ராம் இஸ் அட்ரஸ்ட் யூஸிங். இதில் வந்து இந்த 16 பிட் அட்ரஸை வச்சு தான் வந்து அட்ரஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் SS அப்படிங்கிறது ஸ்டாக் செக்மெண்ட் ரெஜிஸ்டர்.
ES அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா செக்மெண்ட் ரெஜிஸ்டர், FSங்கிறது ஃபைல் செக்மெண்ட் ரெஜிஸ்டர், GSங்கிறது கிராஃபிக் செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ். ஓகே, தியரட்டிக்கலாக இருக்கிறதுனால நோட்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. IP அப்படிங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் ரெஜிஸ்டர். தென் ஃப்ளாக் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் CPU ரெஜிஸ்டர்ஸ் என்னெல்லாம் ஜென்ரலான அக்குமுலேட்டர், மெமரி அட்ரஸ் ரெஜிஸ்டர்ஸ், தட் இஸ் MAR அப்படின்னு சொல்கிறோம். தென் மெமரி டேட்டா ரெஜிஸ்டர்ஸ் வந்து MDR, ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் நம்ம ஜென்ரலாக பார்க்குறது. தென் ஜென்ரலாக ஆல்ரெடி பார்த்தது ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ். ப்ரோக்ராம் கவுண்டர் நம்ம பார்த்தது தான். தென் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர்னு ஒரு ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது. அதாவது இப்போ எது வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோம், எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுதோ கரண்ட்டாக, அதுதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டரில் இருக்கும். ஸ்டாக் பாயிண்டர், தென் ஃப்ளாக் ரெஜிஸ்டர், கண்டிஷன் கோட் ரெஜிஸ்டர். இதில் வந்து கேரிசி, இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு இது என்னென்ன அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேரிசினா செட் டு 1 இஃப் அன் ஆட் ஆப்ரேஷன் ப்ரொடியூசர்ஸ் அ கேரி ஆர் சப்ராக்ட் ஆப்ரேஷன் ப்ரொடியூசர்ஸ் பேரோவாக இருந்துச்சுன்னா, இல்லைன்னா அது வந்து ஜீரோவாக இருக்கும். ஓவர்ஃப்ளோ அப்படின்னா இப்போ சைன்ட் இன்டிஜர்ஸ் வந்ததுன்னா ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா இது நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. இந்த கோட் அதான் கண்டிஷன் கோட் ரெஜிஸ்டர்ஸோட அந்த பர்டிகுலர் ஃப்ளாக், என்னென்ன ஃப்ளாக் அதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஜீரோ அப்படின்னா செட் டு 1 இஃப் த ரிசல்ட் இஸ் ஜீரோ, அதர்வைஸ் கிளியர் டு ஜீரோ. நெகேட் அப்படின்னா த மீனிங்ஃபுல் ஒன்லி இன் சைன்ட் நம்பர் ஆப்ரேஷன். செட் டு 1 இஃப் அ நெகட்டிவ் ரிசல்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட். ஒரு சைண்டில் மட்டும்தான். ஓகேவா, நெகட்டிவ்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா 1 வரும், பாசிட்டிவ் நம்பராக இருந்தால் ஜீரோவாக இருக்கும். எக்ஸ்டெண்ட் எக்ஸ் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன்ஸ் இஸ் அ கேரி ஃபார் மல்டிபிள் ப்ரெசிஷன் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸில் வந்து இது வந்து ஒரு கேரியாக ஃபங்க்ஷன் ஆகும். இந்த ஃப்ளாக் தீஸ் ஆர் ஜென்ரலி டிசைடட் பை, இது எல்லாமே எது டிசைட் பண்ணோம் அப்படின்னா ALU. இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் த சைஸ் ஆஃப் CPU ரெஜிஸ்டர்ஸ். ஒரு ரெஜிஸ்டர்ஸ் என்னென்ன சைஸில் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ 8-bit registers, 16-bit registers, 32-bit registers and 64-bit registers இருக்குது. Most modern computers uses 30-bit or 64-bit. Next is control unit. The control unit is a part of computer's central processing unit. CPU ஓட part தான் என்னது, control unit அப்படிங்கிறது, which directs the operation of the processor. It was included as a part of one Neumann architecture by John van Neumann. இந்த ஆர்கிடெக்சரில் வந்து இதை வந்து இன்க்ளூட் பண்ணி தான் அவங்க அந்த ஆர்கிடெக்சர் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதை பாருங்கள். இதுவும் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த இந்த போர்ஷன், அதாவது இந்த சிலபஸில் வர ஒரு டாபிக் தான் வந்து இந்த ஒன் நியூமன் ஆர்கிடெக்சர். ஸோ கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்னு போட்டு 2 பார்ட்ஸ், பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ட்டு 2 பார்ட் இருக்கும். அதோட லிங்க் வந்து நான் அந்த வீடியோவோட எண்டில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். It is the responsibility of the control unit to tell the computer's memory, arithmetic logic unit and input output devices how to respond to the instructions. அதாவது ஆக்சுவலாக எல்லா கம்ப்யூட்டரோட மெமரி, அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட், இன்புட் அவுட்புட் டிவைசஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ரெஸ்பாண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறதோட ரெஸ்பான்சிபிலிட்டி யாரோடது அப்படின்னா திஸ் கண்ட்ரோல் யூனிட்டோட தான். இட் ஃபெச்சஸ் த இன்டர்னல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ் ஃப்ரம் த மெயின் மெமரியிலேருந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஃபெச் பண்ணுது டு த ப்ராசஸர். எங்கேருந்து மெயின் மெமரியிலேருந்து ப்ராசஸருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபெச் பண்ணி சென்ட் பண்ணுது. Based on this register contents, the control unit generates control signals that supervises the execution of these instructions. இந்த control unit generate பண்ணுற control signals வச்சு தான் அந்த instructions எல்லாமே வந்துட்டு execute ஆகிறத வந்து control பண்ணுது. The types of control units என்னென்ன அப்படின்னா hardwired and microprogrammable, hardwired control unit and microprogrammable control unit அப்படின்னா 2 types இருக்கு. hardwired control unit அப்படிங்கிறது hardwired control unit uses fixed physically connected logical circuits like வந்து gates, flip flop இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபிசிக்கலான ஃபிக்ஸ்டான ஒரு லாஜிக் சர்க்கியூட்டை வந்து யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு hardwired அப்படிங்கிறது. ஓகேவா, hardwired அப்படின்னாலே நமக்கு தெரியும் hardware that is physically fixed.
It is a combination of logic gates, flip-flop and other digital circuits to generate the necessary control signals. இது வந்து flip-flop logic gatesலாம் யூஸ் பண்ணி தான் control signals வந்து generate பண்ணும். Hardwired control unit. The control hardware can be viewed as a state machine. ஓகேவா, control hardware வந்து நம்ம state machine வந்து view பண்ணுறோம். That changes from one state to another for every clock cycle. ஒரு clock cycleக்கும் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்க்கு வந்து சேஞ்ச் ஆகிறதுனால தட் இஸ் அ ஸ்டேட் மெஷின் கண்ட்ரோல் ஹார்ட்வேர் அப்படிங்கிறது. டிபெண்டிங் ஆன் த கண்டென்ட் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர், கண்டென்ட்ஸ் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டரில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை பொறுத்து அதோட வந்து அந்த ஸ்டேட்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்க்கு மாறும் ஃபார் எவ்ரி கிளாக் சைக்கிள்க்கு. ஆல்சோ த கண்டிஷன் கோட்ஸ் அப்புறமா எக்ஸ்டர்னல் இன்புட்ஸ், அந்த கண்டென்ட்டில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டரில் இருக்கிற கண்டென்ட், அப்புறமா கண்டிஷன் கோட்ஸ், எக்ஸ்டர்னல் இன்புட்ஸ், இந்த த்ரீயும் பேஸ் பண்ணி ஃபார் எவ்ரி கிளாக் சைக்கிள் இட் சேஞ்சஸ் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு அனதர். ஓகேவா, அதனால இதை வந்து நம்ம ஸ்டேட் மெஷினாக வந்து வியூ பண்ணுறோம். It can be viewed as a state machine. The output of the state machines are the control signals. In the state machine oda output enna control signals. The sequence of operation carried out by this machine is determined by the wiring of logic elements, hence the named hardwired. Okay va, in the operations ellame edha base panni pandrom appadina இந்த logic elements oda wiring base panni பண்றதுனால தான் இத hardwired அப்படினு நம்ம மென்ஷன் பண்றோம். wired அப்படினு fixed logic circuits that correspond directly to the Boolean expressions are used to generate the control signals. Boolean expressions தான் வந்துட்டு control signals வந்து generate பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுது. ஸோ இது directly வந்து corresponds to the Boolean expressions தான். Then hardwire control is faster than microprogrammed control. இது வந்து faster-ஆ இருக்கும் hardwired அப்படிங்கிறப்போ. A controller that uses this approach can operate at high speed. ஒரு கண்ட்ரோலர் ஹார்ட்வயர்டு கண்ட்ரோல் யூனிட்டை யூஸ் பண்ணிச்சு அப்படின்னா that can operate as higher speed. RISC architecture is based on the hardwired control system. ஓகேவா, ஸோ ரெடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரில் வந்து இந்த கண்ட்ரோல் யூனிட் ஹார்ட்வயர்டு கண்ட்ரோல் யூனிட்டை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, the next is microprogrammed control unit. Microprogrammed control unit is a control unit that uses microcode to execute the instructions. அதில் வந்து நம்ம லாஜிக் கேட்ஸ் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஹார்ட்வயர்டில் வந்து எது பார்த்தோம் அப்படின்னா இது பாருங்கள், இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணோம் ஹார்ட்வயர்டு அப்படின்னா இதில் இருக்குது. ஓகே, இதில் வந்து நம்ம ஃபிசிக்கலி கனெக்டட் லாஜிக் சர்க்யூட்ஸ் லைக் கேட்ஸ், ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். தென் மைக்ரோ ப்ரோக்ராம்டு கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னா இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மைக்ரோ கோடு. ஓகேவா, பேர்லேயே இருக்கா மைக்ரோ ப்ரோக்ராம்டுன்னு. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம மைக்ரோ கோட் யூஸ் பண்ணுறோம். The microcode is a set of instructions that can be modified or updated, allowing for greater flexibility and ease of modification. So கோட்னால நமக்கு வந்து அதை சேஞ்ச் பண்ணுறதோ அப்டேட் பண்ணுறது மாடிஃபை பண்ணுறது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி டு ஹார்ட்வயர்டு ப்ரோக்ராம் கண்ட்ரோல் யூனிட். சாரி, ஹார்ட்வயர்ட் கண்ட்ரோல் யூனிட் அதில் ப்ரோக்ராமே கிடையாது, இதில் தான் ப்ரோக்ராம். அதில் வந்து ஜஸ்ட்டு ஃபிசிக்கலி கனெக்டட் ஃபிக்ஸடு லாஜிக் கேட்ஸ் அதெல்லாம் தான். The control signals for each instructions are generated by microprogram that is stored in memory rather than being hardwired into control unit. அது வந்து வயர் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி பண்ணுறதுக்கு பதில் ப்ரோக்ராமாக பண்ணி மைக்ரோ ப்ரோக்ராமாக நம்ம வந்து மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சு அது மூலமாக வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்துட்டு மைக்ரோ ப்ரோக்ராம்டு கண்ட்ரோல் யூனிட். இதில் பாருங்கள், the control signal associated with the operations are stored in special memory unit inaccessible by the programmer as control words. இதில் வந்து நம்ம இந்த ஆப்ரேஷன்ஸ்க்கான அந்த கண்ட்ரோல் சிக்னல்ஸ் வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா கண்ட்ரோல் வேர்ட்ஸாக சிக்னல் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். that cannot be accessed by any ப்ரோக்ராமரால் ஆக்சஸ் பண்ண முடியாது. The control signals are generated by a program that is similar to machine language programs. Machine language programs control signals வந்து
சேமாக இருக்கும் அப்படின்னு. தென் மைக்ரோ ப்ரோக்ராம்டு கண்ட்ரோல் யூனிட் இஸ் ஸ்லோயர் இன் ஸ்பீட் பிகாஸ் ஆஃப் த டைம் இட் டேக்ஸ் டு ஃபெச் மைக்ரோ இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் த கண்ட்ரோல் மெமரி. இது ஹார்ட் வயர்டுனால டைரெக்டாக எதுனாலுமே டைரெக்டாக பண்ணிக்கலாம். பட் மைக்ரோ ப்ரோக்ராம்டு அப்படிங்கிறப்போ அதை நம்ம மெமரியிலேருந்து ஃபெச் பண்ணி பண்ணுறதுனால இது வந்து கம்பேரிட்டிவ்லி ஸ்லோவாக இருக்கும். யார் கூட கம்பேர் பண்ணும்போது ஹார்ட் வயர்டு கண்ட்ரோல் யூனிட் கூட கம்பேர் பண்ணும்போது. இதில் வந்து சில இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ்லாம் வந்து இருக்குது. என்னென்னா கண்ட்ரோல் வேர்ட் அப்படின்னு நம்ம இப்போ பார்த்தா கண்ட்ரோல் வேர்ட் அப்படின்னா இஸ் அ வேர்ட் ஹூஸ் இண்டிவிஜுவல் பிட்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் வேரியஸ் கண்ட்ரோல் சிக்னல்ஸ். ஓகேவா, ஜஸ்ட் இது என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மைக்ரோ ரொட்டீன் அப்படிங்கிறது சீக்வன்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் வேர்ட்ஸ் கரஸ்பாண்டிங் டு த கண்ட்ரோல் சீக்வன்ஸ் ஆஃப் அ மெஷின் இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சீக்வன்ஸான கண்ட்ரோல் வேர்ட்ஸோட சீக்வன்ஸ் தான் மைக்ரோ ரொட்டீன் அப்படின்னு சொல்கிறது. தென் மைக்ரோ இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் கண்ட்ரோல் வேர்ட்ஸ் இன் மைக்ரோ ரொட்டீன் ஆர் ரெஃபர்ட் அஸ் மைக்ரோ இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த மைக்ரோ ரொட்டீனில் இருக்கிற ஒரு கண்ட்ரோல் வேர்டையும் நம்ம மைக்ரோ இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். தென் மைக்ரோ ப்ரோக்ராம் அப்படிங்கிறது த சீக்வன்ஸ் ஆஃப் மைக்ரோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அந்த ஃபுல் ஒரு குட்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபுல்லாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக சேர்ந்தது தான் வந்து ஒரு மைக்ரோ ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறது. is called microprogram which is stored in a ROM or RAM called control memory. Okay, அது வந்து நம்ம ரோமோ ரேம்லேயோ வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். தட் இஸ் கால்டு கண்ட்ரோல் மெமரி. தென் கண்ட்ரோல் ஸ்டோர் அப்படிங்கிறது த மைக்ரோ ரொட்டீன்ஸ் ஃபார் ஆல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் in the instruction set of a computer are stored in a special memory called control store. நம்ம வந்து அதை ஸ்பெஷலாக இந்த கண்ட்ரோல் ஸ்டோர் அப்படிங்கிறது இந்த மைக்ரோ ரொட்டீன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க ஸ்பெஷல் மெமரியை தான் வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் ஸ்டோர் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் சில இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ரோக்ராம் கண்ட்ரோல் யூனிட் பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் கண்ட்ரோல் வேர்ட் ஸ்டோர்ட் இன் த கண்ட்ரோல் மெமரி. கண்ட்ரோல் மெமரியில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க கண்ட்ரோல் வேர்டோட டைப் பொறுத்து it is classified into two types: horizontal microprogrammed control unit and vertical microprogrammed control unit. The control signals are represented in the decoded binary format, that is 1 bit per control signals. அதாவது இப்போ 53 control signals வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா then 53 bits are required. More than one control signals can be enabled at a time. இது ஹரிசாண்டலில். ஓகேவா, 1 bit for 1 control signal. For 53 bit control signals யூஸ் பண்ணோம் அப்படின்னா 53 bits. It supports longer control words. It is used in parallel processing application. இதெல்லாம் என்ன ஹரிசாண்டலாக இருக்கிறது. ஓகேவா, ஹரிசாண்டலாக யூஸ் பண்ணுறதுல நம்ம parallel processing applications வந்து யூஸ் பண்ணிக்கலாம். It allows higher degree of parallelism. If degree is n, then NCS is enabled at a time. ஒரு டிகிரி அதோட parallelism டிகிரி வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா n control signals வந்து at the time வந்து enable பண்ணிக்கலாம். It requires no additional hardware. இதில் வந்து decoders எதுவும் தேவை கிடையாது. It means it is faster than vertical microprogrammed. It is more flexible than vertical microprogrammed. ஸோ இதெல்லாம் தான் இதோட features. horizontal microprogrammed control unitோட features. Then vertical microprogrammed பார்த்தீங்க அப்படின்னா the control signals are represented in the encoded format. okay, இதில் வந்து என்ன format அப்படின்னா decoded format. ஏதா ஒன்று ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா இன்னொன்று கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ எப்போவுமே வந்துட்டு ரெண்டு இது வருது அப்படின்னா ரெண்டையும் போட்டு படிக்கக்கூடாது. ஏதாச்சும் ஒன்றை மைண்டில் வச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட் சைடு வந்து நமக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஹரிசாண்டல் அப்படின்னா ஹெச்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹரிசாண்டல் ஃபார் decoded. அப்போ வந்து வேர்ட்டிக்கலுக்கு வந்து ஆப்போசிட்டான என்கோடட் ஃபார்மேட் அப்படிங்கிறது. ஃபார் n கண்ட்ரோல் சிக்னல்ஸ் இதில் வந்து எவ்வளோ பிட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா log 2n பிட்ஸ் ஆர் ரிக்வயர்டு. இதில் பாருங்கள் எவ்வளவு ஃபார் n கண்ட்ரோல் சிக்னல்ஸ் n பிட்ஸ் தான் தேவை. இதில் வந்து log 2n பிட்ஸ் வந்து தேவை. இட் சப்போர்ட்ஸ் ஷார்ட்டர் கண்ட்ரோல் வேர்ட்ஸ். இதில் பாருங்கள் லாங்கர் கண்ட்ரோல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண சப்போர்ட் ஆச்சு. இதில் ஷார்ட்டர் கண்ட்ரோல் வேர்ட்ஸ் வந்து சப்போர்ட் ஆகுது. இட் சப்போர்ட்ஸ் ஈஸி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் நியூ கண்ட்ரோல் சிக்னல்ஸ், தேர்ஃபோர் இட் இஸ் மோர் ஃப்ளெக்சிபிள்.
It allows a lower degree of parallelism, that is the degree of parallelism is either 0 or 1, that is வந்து 0வா இருக்கணும் இல்லனா 1 தான் வந்து at a time பண்ற மாதிரி இருக்கும். So it low degree of parallelism, இங்க வந்து higher degree of parallelism. It requires additional hardware, decoders. ஏன்னா encoded formatல இருக்கிறதுனால நமக்கு இந்த இடத்துல ஒரு decoder வந்து தேவைப்படுது. இது வந்து decoded formatல இருக்கிறதுனால இங்க வந்து நமக்கு தேவை கிடையாது. ஸோ இங்க வந்து ஒரு அடிஷ்னலான ஹார்ட்வேரான decoder வந்து தேவை. It implies it is lower than the horizontal microprogrammed. So decodingலாம் பண்ணி பண்றதுனால இது ஆட்டோமேட்டிக்கா இதை விட slower அப்படிங்கிறது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. It is less flexible than horizontal but more flexible than that of a hardwired control unit. இந்த இடத்துல பார்த்திருப்பீங்க more flexible அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் more flexible அப்படின்னு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம். ஸோ more flexible தான் ரெண்டுமே, பட் வந்து இது வந்து ஹார்ட் வேர்ட்டிக்கலை விட more flexible. இது வந்து வேர்ட்டிக்கல் வந்து எப்படி அப்படின்னா ஹார்ட்வயர்டை விட less flexible, பட் யாரை விட மோர்னா ஹார்ட் வயர்டை விட இது மோர் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ இதான் வந்து டைப்ஸ் மைக்ரோ ப்ரோக்ராம்டு கண்ட்ரோல் யூனிட்டோட. த நெக்ஸ்ட் இஸ் மெமரி ரெஃபரன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். Memory reference instructions are instructions that access data or instructions stored in memory. மெமரியில் இருக்கிற டேட்டாஸை வந்து ஆக்சஸ் பண்ணாதோ ரெட்ரீவ் பண்ணுறதோ இல்லை ஸ்டோர் பண்ணதுக்கோ எதுக்கோ யூஸ் பண்ணோம், தட் இஸ் மெமரி ரிலேட்டடாக யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தான் நம்ம மெமரி ரெஃபரன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து எல்டிஏ, எஸ்டிஏ, பன், பிஎஸ்ஏ அது மாதிரி. ஸோ எல்டிஏ அப்படின்னா என்னன்னு பாருங்கள். இட் லோட்ஸ் அ வேல்யூ ஃப்ரம் அ ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் இன் டு அ அக்குமுலேட்டர் ரெஜிஸ்டர். லோடுனா என்னது, நம்ம சம்திங் ஏதோ ஒரு லோடு இறக்குறோம் அந்த மாதிரி தானே பேசுவோம். ஸோ சம்திங் வெளியிலேருந்து உள்ளே வரதான் லோடு. அப்படிங்கிறப்போ வந்து மெமரியிலேருந்து ரெஜிஸ்டருக்கு வர்றது தான் வந்துட்டு என்ன அப்படின்னா லோடு அப்படின்னு சொல்கிறது. இந்த இடத்துல ஏ அப்படின்னு சொல்கிறதுனால அக்குமுலேட்டரில் வந்து நம்ம லோட் பண்ணுறோம். ஸோ எல்டிஏ அப்படிங்கிறப்போ என்ன இருக்கும் அப்படின்னா விச் வுட் லோட் த வேல்யூ ஸ்டோர்ட் இன் மெமரி அட்ரஸ் 100 இருக்கிற அந்த வேல்யூ வந்து நம்ம அக்குமுலேட்டரில் வந்து லோட் பண்ணுறோம். ஸ்டோர் அப்படிங்கிறது பாருங்கள், ஸ்டோர்னால் நம்ம அக்குமுலேட்டரில் என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து மெமரியில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறது. தட் இஸ் எஸ்டிஏ 200 அப்படின்னா அக்குமுலேட்டரில் என்ன வேல்யூ இருக்கோ அதை போய் 200ங்கிற இந்த மெமரி அட்ரஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ ஸ்டோர் அப்படின்னா என்ன, இப்போ ஃப்ரிட்ஜிலலாம் போயிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நம்மக்கிட்ட இருக்க ஒரு பொருளை உள்ளே கொண்டு வைக்கிறது தான் ஸ்டோர் அப்படிங்கிறது. தென் வந்து ஆட் அப்படின்னா ஆட் to accumulator. The instruction adds the value stored in a specified memory location to the value in the accumulator. அக்குமுலேட்டரில் இருக்க வேல்யூவும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க அந்த மெமரி லொக்கேஷனில் இருக்கிற வேல்யூவையும் ஆட் பண்ணுறது தான் ஆட். ஸோ ஆட் 300 அப்படிங்கிறப்போ 300ங்கிற மெமரி லொக்கேஷனில் என்ன வேல்யூ இருக்கோ அது ப்ளஸ் அக்குமுலேட்டரில் இருக்கிற வேல்யூ தான் வந்துட்டு ஆடுங்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட ஆப்ரேஷன். நெக்ஸ்ட்டு லாஜிக்கல் ஆண்ட் அப்படிங்கிறப்போ and 400 அப்படின்னு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. that would perform bitwise and between accumulator and value stored at address 400. 400ல வந்து இப்போ 100ன்னு இருக்குது, அக்குமுலேட்டரில் வந்து 111 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து and ஆப்ரேஷன் அந்த இடத்துல நடக்கும். தட் இஸ் bitwise and அப்படிங்கிறப்போ 0 1. andனா என்ன, ரெண்டுமே 1 இருந்தால் மட்டும்தான் 1 வரும், மற்றது எல்லாமே என்ன 0 வரும். ஸோ அதோட ரிசல்ட் வந்து 100, அது அகெயின் அக்குமுலேட்டரில் போயிட்டு ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா, இதுதான் வந்து ஆண்ட். பன் அப்படிங்கிறப்போ பிரான்ச் அன்கண்டிஷ்னலி. ஓகே, இந்த பி ஃபார் பிரான்ச், யூஎன்னா அன்கண்டிஷ்னலி, பியூஎன். திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் டு டிஃப்ரெண்ட் மெமரி லொக்கேஷனிங். அதை வந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு பிரான்ச் ஆகி போயிடும். எஃபெக்டிவ்லி ஜம்பிங் டு அ நியூ இன்ஸ்ட்ரக்ஷன் சீக்வன்ஸ். இப்போ பி அன்கண்டிஷ்னலாக 500 அப்படின்னா அது வந்து எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லாமல் ஜஸ்ட் இதை பார்த்ததுமே அந்த 500ங்கிற மெமரி அட்ரஸ்க்கு வந்து அது ஜம்ப் ஆகி போயிடும். ஓகேவா. தென் பிஎஸ்ஏ அப்படிங்கிறது பிரான்ச் அண்ட் சேவ் ரிட்டன் அட்ரஸ். திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் சிமிலர் டு பியூஎன், தட் இஸ் பிரான்ச் அன்கண்டிஷனல், பட் ஆல்சோ சேவ்ஸ் த அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் அ designated memory location often used for subroutine callsக்காக. இப்போ BSA 600ன்னு வச்சுக்கோங்க, branch to memory address 600க்கு வந்து அது branch ஆகி போயிடும். பட் அகெயின் ரிட்டன் ஆகிற அந்த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அது ஒரு ரிட்டன் அட்ரஸ் லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து 300ன்னு ஒரு மெமரி அட்ரஸ் அந்த இடத்துல வந்து எக்ஸிக்யூஷன் நடந்துகிட்ருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை அது வந்து நேரம் எங்கே போயிடுது, 600க்கு வந்து போயிட்டு ஜம்ப் ஆயிடுது.
அகெயின் வந்து ரிட்டன் வந்து 301க்கு வந்து வரணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ரிட்டன் வரணும் அப்படின்னா இந்த 301 வந்து அது வந்து ரிட்டன் அட்ரஸ் லொக்கேஷனில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். அப்போ தான் அது முடிச்சதுக்கப்புறமா ரிட்டன் வரும். அதான் பிஎஸ்ஏ, பிரான்ச் அண்ட் சேவ் ரிட்டன் அட்ரஸ். ஐஎஸ்ஜி அப்படின்னா ஐஎஸ்ஜிங்கிறப்போ இன்க்ரிமெண்ட் ஸ்கிப் இஃப் 0. ஓகேவா? இன்க்ரிமெண்ட் ஸ்கிப் இஃப் 0 ஜீரோவாக இருந்துச்சுன்னா இதில் பாருங்கள், திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்க்ரிமெண்ட்ஸ் த வேல்யூ அட் அ ஸ்பெசிஃபைட் மெமரி லொக்கேஷன் பை 1. இன்க்ரிமெண்ட்டுன்னு இருக்கிறதுனால 1 வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். இஃப் த இன்க்ரிமெண்டட் வேல்யூ இஸ் 0, ஜீரோவாக இருந்துச்சுன்னா, இஃப் ஜீரோவாக இருந்தால் ஸ்கிப் த ப்ரோக்ராம் கவுண்டர் இஸ் இன்க்ரிமெண்டட் causing the next instruction to be skipped. ஓகேவா? அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்கிப் ஆயிரும். ISG 700 அப்படின்னு வச்சுக்கோங்க. would increment the value of the memory address 700ல இருக்கிற மெமரி அட்ரஸில் அதோட வேல்யூவை 1ன்னு அது இன்க்ரிமெண்ட் பண்ணும். இஃப் த ரிசல்ட் இஸ் 0, ஒருவேளை ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரோக்ராம் கவுண்டர் வில் பி இன்க்ரிமெண்டட் ஸ்கிப்பிங் த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ப்ரோக்ராம் கவுண்டரில் வந்து என்ன இருக்கும்? எப்போவுமே நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன வந்து எக்ஸிக்யூட் ஆக போதோ அதுதான் ப்ரோக்ராம் கவுண்டரில் இருக்கும். 0 வந்துச்சுன்னா அதோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிரும். தட் இஸ் வந்து அந்த எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகணுமோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாமல் அதோட நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அப்டேட் ஆகிடும். ஓகேவா? ஒன்ஸ் அகெயின் வந்து கேளுங்க, புரியும். தென் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். நெக்ஸ்ட் டாபிக். The I/O subsystem of a computer provides an efficient mode of communication between the central system and the outside environment. Input outputங்கிறது என்னது? நம்ம கிட்ட இருந்து அவுட்சைடில் இருந்து சிஸ்டம்க்கு வந்து நம்ம கொடுக்குறதோ அண்ட் கெட் பண்ணுறதோ அதுதான் அவுட்சைட் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது. பெரிஃபரல் டிவைசஸ் இருக்குது. பெரிஃபரல் டிவைசஸ்னால் என்னது? தட் இஸ் வந்து இன்புட் ஆர் அவுட்புட் டிவைசஸ் that are connected to computer are called peripheral devices. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், கீபோர்ட்ஸ், டிஸ்பிளே, printers, இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறத பெரிஃபரல் டிவைசஸ்ன்னு சொல்லுவோம். There are 3 types of peripheral devices: input peripheral, output peripheral, input output peripherals. Input அப்படின்னா it allows user input from outside world to computer, like வந்து keyboard, mouse. Output peripheralsனா பாருங்க, allows input allows information output from the computer to the outside world, like printer, monitor. Then input output peripherals, it allows both input from outside world to computer as well as output from computer to the outside world. இது outside spelling mistake. okay, from computer to the outside world. example பாருங்க, touch screen. touch screenங்கிறப்போ வந்து அது சேம் நம்ம கிட்ட இருந்து இன்புட்டும் எடுத்துக்கும், அதே மாதிரி அவுட்புட்டையும் நமக்கு ஷோ பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்டர்ஃபேஸஸ் வந்து பாருங்கள். இன்டர்ஃபேஸஸ் இஸ் அ ஷேர்ட் பவுண்ட்ரி பிட்வீன் 2 செப்பரேட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் சிஸ்டம் which can be used to attach 2 or more components to the system for communication process. இன்டர்ஃபேஸ்னால் என்ன? ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ஒரு விஷயந்தான் அது வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். CPU இன்டர்ஃபேஸ், IO இன்டர்ஃபேஸ், two types of interface இருக்குது. that is CPU interface and IO interface. input output interface. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்புட் அவுட்புட் இன்டர்ஃபேஸ்னால் என்னன்னு பார்ப்போம். பெரிஃபரல்ஸ் கனெக்டட் டு அ கம்ப்யூட்டர் நீட் ஸ்பெஷல் கம்யூனிகேஷன் லிங்க்ஸ் ஃபார் இன்டர்ஃபேஸிங் வித் CPU. இப்போ நமக்கு வந்து ஜஸ்ட்டு இங்கேருந்து இங்கே போகுது அப்படின்னு தெரியுது, பட் அது எப்படி அப்படிங்கிறது there are special hardware components between the CPU and the peripherals to control and manage the input-output transfers. These components are called input-output interface units because they provide communication links between the processor bus and the peripherals. They provide a method for transferring information between internal system to the அவுட்புட் டிவைசஸ். நமக்கு ஜஸ்ட்டு மவுஸ் இருக்குது, கிளிக் பண்ணுறோம், உள்ளே போயிட்டு அது என்ன பண்ணுதுங்கிறது தெரியாது. ஸோ அதுக்கு இடையில இங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷனை அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கறது தான் யார் அப்படின்னா இன்புட் அவுட்புட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட், மோட் ஆஃப் IO டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். Data transfer between the central unit and IO devices can be handled in generally 3 types of modes which are given below. Programmed IO, interrupt initiated IO, direct memory IO. இந்த 3 types தான் வந்து modes of IO data transfer. நம்ம இங்கே இருந்துட்டு ஒரு இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா அங்கே சென்ட்ரல் யூனிட்லேருந்து நமக்கு இன்புட்டோ அவுட்புட் டிவைசஸ்க்கோ வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்னா
அதுக்கு வந்து எந்த மாதிரி 3 மோட்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்னா ப்ரோக்ராம்ட் ஐஓ, இன்டரப்ட் இனிஷியேட்டட் ஐஓ, டைரக்ட் மெமரி ஆக்சஸ், தட் இஸ் டிஎம்ஏ அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம்ட் ஐஓ. ப்ரோக்ராம்ட் ஐஓ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் த ரிசல்ட் ஆஃப் த ஐஓ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரிட்டன் இன் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். என்னென்னா இன்புட் அவுட்புட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கொடுக்குறதோட ரிசல்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரோக்ராம்ட் ஐஓ இன்ஸ்ட்ரக்ஷன். ஈச் டேட்டா ஐட்டம் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் இனிஷியேட்டட் பை த இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ப்ரோக்ராம். ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபருமே வந்துட்டு யாரால் இனிஷியேட் பண்ணுது அப்படின்னா அந்த ப்ரோக்ராமில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலமாக தான் இனிஷியேட் ஆகுனா தட் இஸ் ப்ரோக்ராம்ட் ஐஓ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Usually the program control data transfer to and from CPU and peripherals. Transferring data under programmed IO requires constant monitoring of the peripherals by the CPU. So அந்த peripherals வந்து ஒரு constant monitoring வந்து தேவைப்படுது இந்த இடத்துல. CPU வந்து அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். தட் இஸ் இன்புட் வருதா, நம்ம வந்து அவுட்புட் கொடுக்கணுமா, அது மாதிரி. நெக்ஸ்ட் interrupted initiated IO அப்படின்னா இந்த programmed IO method the CPU stays in the program loop until the IO unit indicates that it is ready for data transfer. ஒரு இன்புட் ஐஓ யூனிட், இன்புட் அவுட்புட் யூனிட் வந்து ரெடின்னு சொல்கிறது வரைக்கும் சிபியூ என்ன இதில் இருக்கும் அப்படின்னா ப்ரோக்ராம் லூப்பில் இருக்கும். ஓகேவா, அந்த கண்டிஷனில் வந்து அது இருக்கும். திஸ் இஸ் த டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் பட் இட் கீப்ஸ் த ப்ராசஸ் பிஸி நீட்லெஸ்லி. தேவையில்லாமல் அது வந்து பிஸியாகவே இருக்கும். அது வந்து இன்புட் அவுட்புட் யூனிட்ஸை வந்து பார்த்துட்டே மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து ஒரு டைம் வேஸ்ட் that is time consuming process-ஆக இருக்குது. This problem can be overcome by using interrupt initiated IO. அதுக்காக தான் நம்ம interrupt initiated IO யூஸ் பண்ணுறோம். In this, when the interface determines that the peripheral is ready for data transfer, எப்போ அந்த peripheral வந்து data transferக்கு ரெடி ஆகுதோ it generates an interrupt. ஓகேவா, அது வரைக்கும் அதை வந்து நம்ம சிபியூ கண்டுக்கிடாது. அதை இப்போ மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய நீடு கிடையாது. பெரிஃபரல்ஸே வந்து ஒரு இன்டரப்டை வந்து ஜென்ரேட் பண்ணும். ஆஃப்டர் ரிசீவிங் த இன்டரப்ட் சிக்னல் the CPU stops the task which it is processing and serves the IO transfer and return back to its previous processing task. ஸோ அது வந்து இதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்க தேவையில்ல. அது ஆல்ரெடி என்ன டாஸ்க் பண்ணிகிட்டு இருக்கோ அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த ஐஓ ட்ரான்ஸ்ஃபருக்கு என்ன தேவையோ அந்த இது வந்து அது கொடுக்கவோ ஆர் அதிலேருந்து இன்புட்டை எடுக்கவோ இல்லைன்னா அவுட்புட் கொடுக்கவோ பண்ணிவிட்டு மறுபடியும் அது என்ன டாஸ்க் பண்ணிகிட்டு இருக்கோ அதோட ஒர்க்கை வந்து அது கண்டினியூ பண்ண போயிடும். தட் இஸ் வந்து இன்டரப்ட் இனிஷியேட்டட் ஐஓ. நெக்ஸ்ட் பாருங்கள் டைரக்ட் மெமரி ஆக்சஸ், தட் இஸ் டிஎம்ஏல பாருங்கள். Removing the CPU from the path and letting the peripheral device manage the memory buses directly would improve the speed of transfer. This is known as DMA. இதில் வந்து சிபியூக்கு பதில் அதில் நம்ம பெரிஃபரல் டிவைஸ் வந்து நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னா மேனேஜ் த மெமரி பஸ் டைரக்ட்லி, மெமரி பஸ் யூஸ் பண்ணிக்கும். அது மெமரி பஸ் யூஸ் பண்ணி அது இன்புட் அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுச்சு அப்படின்னா அதோட ஸ்பீட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரும் இம்ப்ரூவ் ஆகும். சிபியூ தேவையில்லாமல் அந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணாத மாதிரி இருக்கும். ஸோ இன் திஸ் த இன்டர்ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா டு அண்ட் ஃப்ரம் த மெமரி த்ரூ மெமரி பஸ் தான் என்னது டிஎம்ஏ, தட் இஸ் டைரக்ட் மெமரி ஆக்சஸ். அது டைரெக்டாக போயிட்டு மெமரி ஆக்சஸ் பண்ணுறது. டிஎம்ஏ கண்ட்ரோல் மேனேஜர்ஸ் கண்ட்ரோலர். இதை வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிஎம்ஏ கண்ட்ரோலர்னு ஒரு இது இருக்குது. அதுதான் வந்து மேனேஜ் பண்ணோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறத மேனேஜ் பண்ணுறது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சிபியூ இதில் வந்து நம்ம டிஎம்ஏ கண்ட்ரோலர் வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கிறோம் அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபரை. ஓகேவா, மெனி ஹார்ட்வேர் சிஸ்டம் யூஸ் டிஎம்ஏ சச் அஸ் டிஸ்க் டிரைவ் கண்ட்ரோலர்ஸ். இதில் வந்து இந்த டைரக்ட் மெமரி ஆக்சஸில் வந்துட்டு நம்ம டிஸ்க் டிரைவ் கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்ணுறோம். தென் கிராஃபிக் கார்ட்ஸ், நெட்வொர்க் கார்ட்ஸ் அண்ட் சவுண்ட் கார்ட்ஸ் எக்ஸெட்ரா இதெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் ஃபார் இன்ட்ரா சிப் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன் மல்டி கோர் ப்ராசஸர். மல்டி கோர் ப்ராசஸரில் இன்ட்ரா சிப் டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிஎம்ஏ தான். இன் டிஎம்ஏ சிபியூ would initiate the transfer, do other operations while the transfer is in process and receive an interrupt from the DMA controller when the transfer has been completed. ஓகேவா, இதில் வந்து சிபியூ ஜஸ்ட் இனிஷியேட் பண்ணுது, அப்புறமா அது மறுபடி அதோட ஆப்ரேஷனை அது வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேவா, while the transfer is in process, அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்போதும் அது வந்து வேறு ஆப்ரேஷன்ஸில் வந்து அது இன்வால்வ் ஆகிருக்கும். receive an interrupt from the DMA controller when the transfer has been completed. ட்ரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ஜஸ்ட்டு டிஎம்ஏ கண்ட்ரோலர்லேருந்து ஒரு இன்டரப்ட் மட்டும் அது ரிசீவ் பண்ணும். ஸோ அதுக்கு மட்டும்தான் அது இருக்கும், தவிர மற்றபடி அந்த ட்ரான்ஸ்ஃபர் டைம்லேயோ எதுவுமே வந்துட்டு சிபியூ இதில் இன்வால்வ் ஆகாத மாதிரி இருக்கும்.
Next is interrupt பற்றி பார்க்கலாம். The interrupt is a signal emitted by hardware or software when a process or an event needs immediate attention. அதுக்கு ஒரு எமர்ஜென்சியான ஒரு அட்டென்ஷன் தேவை, இமீடியட் அட்டென்ஷன் தேவை அப்படின்னா ஒரு ஹார்ட்வேரோ சாஃப்ட்வேரோ ஒரு எமிட் பண்ணுற ஒரு கொடுக்குற ஒரு சிக்னலை தான் வந்துட்டு நம்ம இன்டரப்ட் அப்படின்னு சொல்கிறோம். Okay, it alerts the processor to high priority process requiring interruption of the current working process. And in IO devices, one of the bus control lines is dedicated for this purpose, and the bus பேர் என்ன அப்படின்னா interrupt service routine. ஒரு ஏதோ ஒன்றுக்கு ஒரு எமர்ஜென்சியான இது வேணும் அப்படின்னா அது interrupt சிக்னலை வந்து அது பாஸ் பண்ணும். அது எது வழியா அப்படின்னா interrupt service routine வழியா, that is அது ஒரு bus control line. When a device raises an interrupt at, let's say, process, that is processor தான், first completes the execution of the instruction, then it loads the program counter PC with the address of the first instruction of the ISR. ISRல வந்து that is interrupt service routineல இருக்கிறத வந்து ப்ரோக்ராம் கவுண்டருக்கு லோட் பண்ணோம். தட் இஸ் அதுதான் வந்து எமர்ஜென்சி. ப்ரோக்ராம் கவுண்டரில் என்ன இருக்கும், நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எது எக்ஸிக்யூட் ஆகணுமோ அதை தான் லோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இப்போ இமீடியட்டாக இதுக்கு வந்து எமர்ஜென்சியாக எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறப்போ அது என்ன பண்ணும், அந்த ஐஎஸ்ஆரில் இருக்க ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷனை பிசியில் வந்து லோட் பண்ணிடும். ஸோ அப்போ அதுதான் நெக்ஸ்ட்டு அது எக்ஸிக்யூஷன் நடக்கும் இல்லையா. எக்ஸிக்யூட் ஆகிற நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஐஎஸ்ஆரில் இருக்க ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷனை எடுத்து அது லோட் பண்ணிட்டுனா அப்போ அதுதான் வந்து நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் டு பி எக்ஸிக்யூட்டடாக இருக்கும். So before loading the program counter with the address of the interrupted instruction is moved to a temporary location. program counterக்கு வந்து மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கூட அட்ரஸை வந்து ஒரு டெம்பரரி லொக்கேஷனுக்கு வந்து மூவ் பண்ணி வைக்கிறாங்க. therefore after handling the interrupt the processor can continue with the process i+1. ஃபஸ்ட்டு வந்து i வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா இந்த ஐஎஸ்ஆரில் இருக்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா அகெயின் வந்து i+1 அதோட நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை அது கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும். Then while the processor is handling the interrupts, it must inform the device that its request has been recognized, that it stops sending the interrupts request signal. அதாவது அது வந்து சொல்லிடும், இந்த ப்ராசஸர் வந்து சொல்லிடும் அந்த டிவைஸ்க்கு, உன்னோட சிக்னல் வந்து எனக்கு கிடச்சிருச்சு, நான் அதை தான் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. அப்படி அது சென்ட் பண்ணலைன்னா அது மறுபடி அந்த இன்டரப்ட் சிக்னல் சென்ட் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறதுனால அது வந்து சொல்லிடும், இட்ஸ் ரிக்வெஸ்ட் ஹேஸ் பீன் ரெகக்னைஸ்ட், உன்னோட ரிக்வெஸ்ட்டை வந்து நான் ஏற்றுக்கிட்டேன், எனக்கு வந்து கிடச்சிருச்சு அப்படிங்கிறத வந்து அது வந்து சென்ட் பண்ணிடும். இட் மஸ்ட் இன்ஃபார்ம் த டிவைஸ். ஓகேவா, ப்ராசஸர் வந்து அந்த பர்டிகுலர் டிவைஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடும், உன்னோட ரிக்வெஸ்ட் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு. ஆல்சோ சேவிங் த ரெஜிஸ்டர் ஸோ தட் த இன்டரப்டட் ப்ராசஸ் கேன் பி ரிஸ்டோர்ட் இன் த ஃபியூச்சர். increases the delay between the time an interrupt is received and the start of the execution of the ISR. This is called interrupt latency. Also saving, இதை கவனிச்சுக்கோங்க, also saving the register so that the interrupted process can be restored in the future increases the delay between the time an interrupt is received and start of the execution of the ISR. அதை வந்து ஒரு ரெஜிஸ்டரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. ஸோ வந்து அந்த ISR வந்து தட் இஸ் இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீனை வந்து நமக்கு கிடச்சதும் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அந்த டைம், அந்த டிலே வந்து இருக்காது. பிகாஸ் வந்து ஆல்ரெடி வந்துட்டு அதோட அட்ரஸை வந்து ரெஜிஸ்டரில் சேவ் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ திஸ் இஸ் கால்ட் இன்டரப்ட் லேட்டன்சி அப்படின்னு சொல்லியிருக்கா. டைப்ஸ் ஆஃப் இன்டரப்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சாஃப்ட்வேர் இன்டரப்ட்ஸ், தட் இஸ் இதுதான் டைப்ஸ் ஆஃப் இன்டரப்ட். ஹார்ட்வேர் இன்டரப்ட் அண்ட் சாஃப்ட்வேர் இன்டரப்ட். ஹார்ட்வேர் இன்டரப்டில் வந்து மாஸ்கபிள் அண்ட் ஸ்பியூரியஸ் இன்டரப்ட் அப்படின்ட்டு 2 டைப்ஸ் ஆஃப் இன்டரப்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ சாஃப்ட்வேர் இன்டரப்ட்ஸ் அப்படிங்கிறது சார்ட் ஆஃப் இன்டரப்ட்ஸ் கால்டு சாஃப்ட்வேர் இன்டரப்ட் is one that is produced by software. சாஃப்ட்வேர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறத இன்டரப்டை வந்து நம்ம சாஃப்ட்வேர் இன்டரப்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆர் a system as opposed to hardware. Traps and exceptions are other names for software interruptions. Software interruptions ஓட other names என்ன? Traps, then exception. They serve as a signal for the operating system or the system service to carry out a certain function or respond to an error condition. ஏதாவது ஒரு எரர் கண்டிஷன் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு சிக்னல் வந்து ஜென்ரேட் பண்ணும்.
Generally, software interrupts occurs as a result of specific instructions being used or exceptions in the operations. In our system, software interrupts often occur when a system calls are made. In contrast to fork system call, which also generates a software interrupt division by 0. இந்த மாதிரி division by 0 எல்லாம் வந்துச்சுன்னா ஒரு exception case வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வரது தான் வந்துட்டு நம்ம சாஃப்ட்வேர் இன்டரப்ட் அப்படின்னு சொல்கிறது. ஹார்ட்வேர் இன்டரப்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஹார்ட்வேர் இன்டரப்ட் அப்படிங்கிறது in a hardware interrupt all the devices are connected to the interrupt request line. இதில் வந்து IRL கூட எல்லாமே வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கும். a single request line is used for all the n devices. இந்த ஒரே ஒரு லைன் தான் வந்துட்டு எல்லா டிவைசஸ்க்குமே ரிக்வெஸ்ட் வந்து சென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரிக்வெஸ்ட் அண்ட் இன்டரப்ட் the device closes its associated switch. When a device requests an interrupt, the value of INTR is a logical OR of the request from individual devices. Okay, logical OR வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஏதாச்சும் ஒன்றா இருந்தால் தட் இஸ் ஒன்னாக இருக்கும். அதுதான் வந்து ஆரோட ஃபங்க்ஷன் இல்லையா? ஸோ ஐஎன்டிஆரோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா லாஜிக்கல் ஆர் ஆஃப் த ரிக்வெஸ்ட் ஃப்ரம் இண்டிவிஜுவல் டிவைசஸ். ஒரு டிவைசஸ்மே வந்து ரிக்வெஸ்ட் அனுப்போம் இல்லையா? அதோட ஓவரால் லாஜிக்கல் ஆரோட வேல்யூ என்னவோ அதுதான் ஐஎன்டிஆரோட வேல்யூவாக இருக்கும். ஓகேவா? ஐஎன்டிஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தட் இஸ் ஒரு இன்டரப்ட் பின். 8086 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து 2 ஹார்ட்வேர் இன்டரப்ட் பின்ஸ் இருக்கும். NMA அண்ட் ஐஎன்டிஆர்னா அதில் வந்து ஐஎன்டிஆருங்கிறது 8086ஓட ஒரு இன்டரப்ட் பின்னு தான். அந்த பின்னோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த இண்டிவிஜுவல் டிவைசஸோட ரிக்வெஸ்ட்டோட ஆர் வேல்யூவாக இருக்கும். ஓகேவா? இப்போ லைக் வந்து ஒரு 2 டிவைசஸ் வந்து சென்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1 அப்படின்னா அதோட ஆர்னா என்ன அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று வந்து ஒன்னாக இருக்கணும் இல்லையா? அதுதான் வந்துட்டு ஆரோட ரிசல்ட்டாக இருக்கும். ஸோ 1 அப்படிங்கிறது அதோட ரிசல்ட்னா ஐஎன்டிஆரோட வேல்யூ வந்து 1ஆக இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஒரு 3 டிவைசஸ் இருக்குது. அதோட வேல்யூஸ் வந்து 100 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து நம்ம ஆர் பண்ணோம் அப்படின்னா என்ன வேல்யூ வரும் அப்படின்னா 1 தான் வரும் இல்லையா? ஸோ அப்போ ஐஎன்டிஆரோட வேல்யூ 1ஆக இருக்கும். இப்போ 3 டிவைசஸோட வேல்யூஸ் வந்து ரிக்வெஸ்ட் வந்து 000 இருந்துச்சுன்னா ஸோ 0வாக இருக்கும். ஐஎன்டிஆரோட வேல்யூ வந்து 0வாக இருக்கும். ஸோ ஏதோ ஒன்று வந்து ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணால் கூட அது ஐஎன்டிஆரோட வேல்யூ வந்து 1ஆக இருக்கும். அதுதான் அதோட மீனிங். தென் ஹார்ட்வேர் இன்டரப்ட்ஸ் ஆர் ஃபர்தர் டிவைடட் இன்டு 2 types of interrupts. So the maskable interrupt in hardware interrupts can be selectively enabled and disabled thanks to an inbuilt interrupt mask register. So ஒரு இன்பில்ட்டான ஒரு இன்டரப்ட் மாஸ்க் ரெஜிஸ்டர் இருக்கும். தட் இஸ் காமன்லி ஃபவுண்ட் இன் ஆல் ப்ராசஸஸ். எல்லா ப்ராசஸஸ்லேயுமே வந்து அது இருக்கும். தட் இஸ் வந்து இன்டரப்ட் மாஸ்க் ரெஜிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது. அ பிட் இன் த மாஸ்க் ரெஜிஸ்டர் கரஸ்பாண்ட்ஸ் டு ஈச் இன்டரப்ட் சிக்னல். அதில் வந்து ஒரு பிட் இருக்கும் அந்த மாஸ்க் ரெஜிஸ்டரில். that is correspond to each interrupt signal. ஒரு interrupt signalக்குன்னு ஒரு bit இருக்கும். On some interrupts, some system, the interrupt is enabled when the bit is set and disabled when the bit is clear. But on other system, the interrupt is deactivated when the bit is set. Set ஆச்சுன்னா deactivate ஆகும். சிலதில் வந்து செட் பண்ணால் எனேபிள் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒருலேயும் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனிஹவ் மாஸ்கபிள் அப்படிங்கிறப்போ நம்ம இந்த இன்டரப்ட்ஸை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா we can service or ignore, எது வேணால் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து மாஸ்கபிள் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஒரு ஹை ப்ரையாரிட்டியான ஒரு ப்ராசஸ் வந்து ரன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த மாஸ்கபிள் இன்டரப்ட் வந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணிடு. நாங்கள் வந்து ஹை ப்ரையாரிட்டி ப்ராசஸ் வந்து இங்கே ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். அதான் வந்து மாஸ்கபிள் இன்டரப்ட் அப்படிங்கிறது. தென் ஸ்பூரியஸ் இன்டரப்ட் அப்படிங்கிறப்போ தட் இஸ் ஸ்பூரியஸ் இன்டரப்ட் அண்ட் இன்
hardware interrupt for which there is no source is known. அது எந்த சோர்ஸ்லேருந்து இந்த இன்ட்ரப்ட் வந்திருக்கு அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கிறது தான் என்ன அப்படின்னா ஸ்பியூரியஸ் இன்ட்ரப்ட் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு வந்து ஃபேண்டம், கோஸ்ட் இன்ட்ரப்ட் இதெல்லாம் வந்துட்டு அதோட அதர் நேம்ஸ். தென் இன்னொரு இன்ட்ரப்ட் இருக்குது, இதில் எக்ஸ்ட்ராவாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். தட் இஸ் நான் மாஸ்கபிள் இன்ட்ரப்ட் அப்படிங்கிறது இஸ் ஹை ப்ரையாரிட்டி இன்ட்ரப்ட் தட் cannot be disabled or ignored by CPU. தட் இஸ் வந்து மாஸ்கபிளை வந்து நம்ம இக்னோர் பண்ணலாம் ஆர் டிசேபிள் பண்ணிக்கலாம், பட் இதில் வந்து அது எதுவுமே பண்ண முடியாது. தட் இஸ் crucial for handling critical system events like power loss or hardware. The spurious interrupt on the other hand is unwanted interrupt. அது வந்து எந்த சோர்ஸில் இருந்துன்னே வந்துன்னு தெரியாது. ஸோ வந்து தட் இஸ் காஸ்ட் பை ஹார்ட்வேர் இஷ்யூஸ் ஆர் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் பக்ஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக வரது தான் வந்து ஸ்பியூரியஸ் இன்ட்ரப்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இன்ட்ரப்டில் வந்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு இன்ட்ரப்ட் அக்வயர் ஆகும். இன்ட்ரப்ட் அக்வயர் ஆனதுமே ப்ராசஸ் வந்து என்ன பண்ணோம், கரண்டாக என்னென்ன ரன் ஆகிட்டு இருக்கோ அதை வந்து ஜஸ்ட் அந்த கண்டெக்ஸ்ட் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கும். தென் வந்து ஐடென்டிஃபை இன்ட்ரப்ட், இந்த இன்ட்ரப்ட் சிக்னல் வந்ததும் அது எந்த இன்ட்ரப்ட் அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுது. அப்புறமா அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. ஓகேவா, எக்ஸிக்யூட் பண்ணுது. தட் இஸ் இன்ட்ரப்ட் ஹேண்ட்லரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணால் அந்த இன்ட்ரப்ட் சர்வீஸ் ரொட்டீன் வந்து அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து ரீஸ்டோர், இதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா இங்கே ஒரு கண்டெக்ட் சேவ் பண்ணி வச்சுருக்குல்ல, அதை வந்து ரீஸ்டோர் பண்ணி நார்மலான அந்த எக்ஸிக்யூஷன் வந்து கண்டினியூ ஆகும். இதுதான் வந்துட்டு நார்மல் ஒரு இது. இப்போ வந்து ஒரு டிவைஸ் வந்து இன்ட்ரப்ட் ரிக்வெஸ்ட் வந்து ரேஸ் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்க. ப்ராசஸர் வந்து என்ன பண்ணும், இன்ட்ரப்ட் த ப்ரோக்ராம் கரண்ட்லி பீயிங் எக்ஸிக்யூட்டட், எந்த ப்ரோக்ராம் வந்து கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்கோ அதை இன்ட்ரப்ட் பண்ணிடும். இன்ட்ரப்ட் மீன்ஸ் ஸ்டாப் பண்ணி ஹோல்டில் வச்சுக்கும். The device is informed that its request has been recognized. எந்த டிவைஸ் வந்து ஒரு இன்ட்ரப்ட் சிக்னலை வந்து சென்ட் பண்ணிச்சோ அதுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, உன்னோட ரிக்வஸ்ட்டை வந்து நான் ரெகக்னைஸ் பண்ணிட்டேன். and the device deactivates the request signal. ஸோ அது வந்து அந்த ரிக்வஸ்ட் சிக்னலை வந்து டீஆக்டிவேட் பண்ணிடும். ஓகே, நம்ம அமிச்சது அவங்களுக்கு கிடச்சிருச்சு, ஸோ நம்ம வந்து இந்த ரிக்வஸ்ட்டை வந்து டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்புறமா அது என்ன ஆக்ஷன், என்ன ரிக்வஸ்ட் பண்ணிச்சோ அந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். அந்த இன்ட்ரப்டை வந்து எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா இன்ட்ரப்டட் ப்ரோக்ராம் இஸ் ரெஸ்யூம்டு. ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராமை நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை வந்து ரெஸ்யூம் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து இன்ட்ரப்டில் நடக்கிற ஒரு விஷயம். தட் இஸ் மெக்கானிசம். மேனேஜிங் மல்டிபிள் டிவைசஸ் when more than one device and raises an interrupt signal. நிறைய டிவைசஸ் வந்து பண்ணும்போது an additional information is needed to decide which device is to be considered first. ஸோ நிறைய இடத்துல வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்போ அதுக்குன்னு சில மெத்தட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன் இஸ் போலிங், தென் வெக்டார்ட் இன்ட்ரப்ட், தென் இன்ட்ரப்ட் நெஸ்டிங். இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரே டைமில் எல்லாத்தோட ரிக்வஸ்ட்டையும் நம்மளால் சர்வ் பண்ண முடியாதுங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் போலிங்கில் என்ன அப்படின்னா the first device encountered with the IRQ bit set is the device that to be serviced first. யார் ஃபஸ்ட் வந்தாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட். அது மாதிரி தென் பார்த்திங்க அப்படின்னா வெக்டார்ட் இன்புட் அப்படின்னா டிவைஸ் requesting an interrupt identify itself directly by sending a special code to the process over the bus. This enables the process to identify the device generated the interrupt. The special code can be the starting address of ISR, where ISR is located in the memory and is called interrupt vector. ஸோ இதில் வந்து ஒன்றுக்கும் ஒரு கோடு இருக்கும். அந்த கோடை வச்சு எதை சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கும். தென் இன்டரப்ட் நெஸ்டிங் அப்படிங்கிறப்போ in this method IO device is organized in a priority structure. Therefore an interrupt request from a high priority device வந்து ஃபஸ்ட்டு ரெகக்னைஸ் பண்ணி அதை பண்ணுவாங்க, அப்புறமா லோ ப்ரையாரிட்டி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி மல்டிபிள் டிவைசஸோட ரிக்வெஸ்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. தென் இன்டரப்ட் ப்ரையாரிட்டி ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் இன்டரப்ட் ப்ரையாரிட்டி ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரையாரிட்டி ஸ்கீம், டைனமிக் ப்ரையாரிட்டி, வெக்டார் இன்டரப்ட், ப்ரையாரிட்டி மாஸ்கிங், ரவுண்ட் ராபின் ப்ரையாரிட்டி ஸ்கீம்ஸ்னு இருக்குது. ஸோ ஜஸ்ட் இதை கோ த்ரூ பண்ணுங்கள். சிம்பிளான தியரிட்டிக்கல் பார்ட்டு தான் இது. வாட் இஸ் இன்டரப்ட் லேட்டன்சி அப்படிங்கிறது? இன்டரப்ட் லேட்டன்சினா என்னது? ஒரு இன்டரப்ட் ஜஸ்ட் ஜென்ரேட் ஆகிறது, தென் அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது. ஸோ அதுக்கு இடையில இருக்கிற டைமை தான் நம்ம இன்டரப்ட் லேட்டன்சி, அது ஜென்ரேட் ஆகிற டைம்
அப்புறமா அதை ஹேண்டில் பண்ணி அதை முடிக்கிற நேரம், அந்த பர்டிகுலர் இன்டரப்டை வந்து ஹேண்டில் பண்ணி முடிக்கிற நேரத்தை தான், அந்த கேப்பை தான் நம்ம இன்டரப்ட் லேட்டன்சி அப்படின்னு சொல்கிறோம். தென் ட்ரிகரிங் மெத்தட்ஸ் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ட்ரிகர்ட் மெத்தட்ஸ் இருக்குது. ஜஸ்ட் லெவல் ட்ரிகர், இன்னொன்று எட்ஜ் ட்ரிகர்னு 2 ட்ரிகரிங் மெத்தட்ஸும் வந்து இன்டரப்ட்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரி ஒன்.